Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1013 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சயை தான் காட்டுறாங்க. பய கஷ்டப்பட்டு அந்த பிளாக் மரியா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவான். என்ன ஆனாலும் சரி இனி நிக்கவே கூடாது, திரும்பி மட்டும் பாத்துறாதன்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். ஆனா அவங்க கேஷுவலா வந்து என்ன கண்ணா எங்க போறீங்க, அப்பயோ ட்ரை பண்றீங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சஞ்சி எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எல்லாம் இப்படி தப்பிச்சு ஓடலாமா? 4 மிதி வாயிலே வச்சிருந்தான்னா இந்த பஞ்சாயத்தே இல்ல. அப்படி ஓடிட்டு இருந்தவன பொசுக்குன்னு கால வெப்ப விட்டு ஸ்பைடர் மாதிரி ஏதோ ஒண்ணு லாக் பண்ணும். யார் இப்படி லாக் பண்ணான்னு பார்த்தா அந்த பிளாக் மரியா. பேடு பாய், தப்பிச்சு ஓடவா ட்ரை பண்ற? ஜென்டில்மேனா பேசாம என் கூட இருக்க மாட்டியா அப்படின்ட்டு அப்புறம் தான் அவளை முழுசா காட்டுவாங்க. அவ ஏன்ஷியன் டைப் ஸ்பைடர் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவ ஒரு டொபிரோப்போ. ஆதி பாடி தான் லேடி, அதுக்கு கீழே ஃபுல்லா கேடி, ஐ மீன் ஸ்பைடர் பாடின்னு சொல்ல வந்தேன். இவன் மட்டும் இல்ல, மத்தவங்களும் பார்க்க கர்ண கொடூரமா இருக்காங்க. எல்லாரும் ஸ்னேக் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாங்க போல. ரொம்ப மோசம். எங்க கூட பேசாம எங்க பெட்டாவே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னைய ஒழுங்கா விடுங்கன்னு கதறுவான். எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே லேடிஸ் தான். என்ன நடக்குது இங்க? இது என்ன ஹெவனான்னு வேற கேட்பான். இதுங்களெல்லாம் பார்த்தா லேடிஸ் மாதிரியா இருக்குது. சரி, மறுபடியும் நம்ம பையன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். புடிச்சு இழுத்து வச்சுட்டு உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லி பயங்கரமா ஏதோ ஒரு அட்டாக் பண்ணுவா. பயலால அசைய முடியாம அந்த அட்டாக்ல மாட்டிட்டான். அதே நேரம் இங்க லூஃபி பாத்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல அடிச்சு திரிய விட்டு போய்கிட்டே இருக்கான். எல்லாம் பயங்கரமா வெட்டிட்டு வரானுங்க. யாரு வந்தாலும் சரி பய நிக்கிற மாதிரி இல்ல, பொழந்து கட்டிடுவான். அதே நேரம் ஜிம்பை பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்து கூட பேசிட்டு இருந்தால, அது என்ன சொல்லும், ஸ்டார்ஹாட் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னா அது கைடோவுக்கு பிரச்சனை ஆச்சேங்கும். இப்படி சொல்லிட்டு இருக்குது, ஆனா போய் தடுத்த மாதிரி இல்ல. ஜிம்பை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆளு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு திரிக்க விடுவானா. ஏண்டா கண்ணா, தேவையில்லாம என் சபார்டினேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க, இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படி இப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். இந்த சேபர் டூத் டைகர் வேற யாரும் இல்ல, அந்த ஹூஸ்னு டொபிரோப்போ மெம்பர் ஒருத்தர் இருந்தானே அவன் தான். அவன் இந்த மாதிரி நீ தானே ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே என்னடா எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ஸ்டார்ஹாட் பைரட்ல ஒரு மெம்பர், அதுக்கேத்த மாதிரி ஒரு சூப்பர் பேரா சொல்ல வேண்டியதானேன்னு கத்துவானா. அந்த ஹூசு இதுக்கு முன்னாடி ஜிம்பை வாலாடா இருந்தப்போ பார்த்திருக்கான். சில டைம் மனுஷங்க தோசை மாதிரி இப்படியாவும் திரும்புவாங்க அப்படியாவும் திரும்புவாங்க, சில பேரு திரும்பாமையும் இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நானும் ஓ சைடு தான் அப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பானா. டேய் நீ யாரான்னு கேட்டா அதுதான் எனக்கும் தெரியலாமா, ஏன்னா அவன் பேரே ஹூசுவாச்சே. உடனே ஜிம்பை இருந்துட்டு பேசாம உன்னோட மாஸ்கை எடுத்தா நீ யாரு என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டைக்கு ரெடி ஆவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா அப்படியே கட் பண்ணா. இங்க ஷினோபுக்கு கம்ப்ளீட்டா பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு அவளை ஒரு அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம் யமட்டோ திடீர்னு சிரிப்பாளா. ஏன்னு கேட்டா இந்த அடிபட்ட காயத்தெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏசோட பழைய மெமரிஸ் எல்லாம் வருதாமா. அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டு காயம் பட்டுச்சான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, சொல்ல போனா நான் சண்டை போட்டால தோத்துட்டேன், இப்ப அது விஷயம் இல்ல, என் லைஃபுக்கே அவனாலதான் ஒரு மீனிங்கே கிடைச்சிருக்குது, அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிளாஷ்பேக்கு போவா. ஒரு நாள் ஏஸ் பாத்தீங்கன்னா அவனோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு கைடோவை போட்டு தள்ளன்னு சொல்லி நேரா அந்த ஒனிகஷிமாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். அவனை நான் தான் கொள்ளுவேன்னு பயலுக்கு அவ்வளவு வெறி. உள்ள என்ட்ரானவன ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அவங்களாச்சும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஈஸியா தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுருவானுங்க. என்னது இது, நிஜமாவே கைடோ இருக்க இடம் தானா? ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, ஒனிகஷிமாவே இவ்வளவு வீக்கா இருக்குது அப்படின்ட்டு கைடோவை தேடி அப்படியே உள்ள போவாங்க. அந்த டைம்ல தான் யமட்டோவோட என்ட்ரி. பாஞ்சு வந்து ஏசோட மண்டையிலேயே வைக்க வருவா. ஆனா அதுக்கு முன்னாடி பைய உசாரா அவளை அடிச்சு திரிய விட்டுருவான். சத்தம் கேட்டு இன்னும் சில பல காட்சிகளா வருவாங்க. ஒரு டைம் தான் ஃபயரை யூஸ் பண்ணுவான். எல்லாருமே காத்தோட காத்த கரைஞ்சிட்டானுங்க. இவங்களுக்கு என்னன்னா கைடோவை காலி பண்ணும். அண்ட் ஆல்சோ அவன் சில பல குழந்தைகளை இங்க கடத்தி வச்சிருக்கான். அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் வந்திருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏசோட டீம் கிளம்பிடுவானுங்க. அந்த டைமுங்கும் போது யமட்டோ வேற சண்டைக்கு வந்துருவாளா. சோ ஏசுக்கும் அவளுக்கும் பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நம்ம பையன் என் பேரு ஏசு, நான் கைடோவோட தலையை எடுக்க வந்தேன் அப்படின்ட்டு இவன் ஒரு சைடு பயங்கரமா அடிக்க, அவன் ஒரு சைடு பயங்கரமா அடிக்க, அந்த இடமே பாத்தீங்கன்னா அதிருது. அப்படி ஒரு சண்டை போடுவாங்க. இப்படி இவங்க சண்டை போயிட்டு இருக்க அந்த கேப்புக்குள்ளேயே எப்படியோ அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இங்க இவங்க ரெண்டோட சண்டை முடியற மாதிரி இல்ல, அந்த இடமே தக தகன்னு எரியுது. இவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு ஏசே எதிர்பார்க்கல. பரவாயில்ல நல்லா தான் சண்டை போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க அந்த சின்ன பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துருவாங்களா. இவங்களோட மெயின் டார்கெட் அந்த கைடோ தான். அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொன்னா அப்புறம் தான் யமட்டோ மேட்டர் சொல்லுவா. அவன் எங்கேயோ கப்பல் எடுத்துட்டு வெளியில போயிருக்கானாமா. அவன் மட்டும் போனா பரவாயில்ல, இங்க இருக்க முக்கியமான ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க, அதனாலதான் யாருமே இல்ல. யமட்டோ சொல்லும் போது அது என்னோட அப்பான்னு வேற சொல்லிடுவாளா. உடனே அவனுக்கும் சரி மத்தவங்களுக்கு
கைடோக்கு சரி செம்மையா ஷாக் ஆகும். ஏன்னா கைடோக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நிஜமாவான்னு கேட்டா அவ கடுப்பாயி என் பேரு யமட்டோ, நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க, இதோட நம்ம சண்டையை முடிச்சுக்குவோம், அந்த குழந்தைகளை கொண்டு போய் அவங்க ஃபேமிலியோட ஒப்படைங்கன்னு வேற சொல்லுவாளா. ஏஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப நல்லவளா இருக்காளே, சரி இப்ப எங்களை இப்படி நீ விட்டுட்டீனா நாளைக்கு உங்க அப்ப வந்து செவினிலேயே நாள் வைக்க மாட்டான், அவங்கிட்ட என்ன சொல்லுவேன்னு கேட்டா எனக்கு இந்த ஐலாண்டை காப்பாத்தணும்னு ஒன்னும் தலையெழுத்தலாம் இல்ல, அதை விட முக்கியம் எனக்கு இந்த மாதிரி குழந்தைகளை கிட்னாப் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஆனா அந்த கிட்னா நாய் தான் இதை பண்ணிட்டு இருப்பான், அதான் வந்து காப்பாத்திட்டீங்கல்ல கிளம்புற வழிய பாருங்க. அப்பதான் ஏசு அவளோட கையில லாக் போட்டிருக்கத பாப்பான். அப்ப க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்தது கைடோவை கொல்ல, ஆனா அவன் இல்ல, இன்னொரு சைடு மிஷன் தான் இந்த குழந்தைகளை காப்பாத்துறது, காப்பாத்திட்டாங்க, சண்டை போறதுக்கு இங்க ஆளுகளும் இல்ல, சண்டை போட வேண்டியவளும் போயிட்டு வாங்கங்கிறா, இதுக்கப்புறம் எதுக்கு இங்க வெயிட் பண்ணும் கிளம்பலான்ட்டு போவாங்க. அந்த டைம் ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா ஏசோட கை எரிஞ்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த குழந்தைங்க பயப்படும், அவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டே அந்த நெருப்பை அணைச்சு விட்டுருவான். பாத்தீங்களா சின்ன பசங்க கூட பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். சரி ரைட்டுன்னு கப்பல் கட்டியே வந்துட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம், திரும்பி அவங்க ஃபேமிலி கூட போய் சேர போறோம்னு. இப்ப என்னன்னா ஏசு வந்து அவங்கள மட்டும் போக சொல்றான், இவன் லேட் பண்ணி வருவானாமா, என்னன்னு கேட்டா இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரானாமா. சரி அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் யமட்டோ கிட்ட சண்டைக்கு தான் வருவான். அட இன்னுமே இவங்க சண்டை முடியலையா, அதனால அவளுமே எனக்கு போர் அடிக்குது வா மோதி பாத்துடலான்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காட்டுத்தனமா அடிச்சுக்குவாங்க. அந்த ஐலாண்டே பாதி தக தகன்னு எரியுது. இத கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க, என்ன இப்படி குலவெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானேன்னு. அப்ப ஏசு இருந்துகிட்டு நீ தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கில்ல, அப்புறம் ஏன் கடலுக்கு போகாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, பேசாம போக வேண்டியதானேன்னு சொன்னா போனும் தான், ஆனா என்னால முடியாது, ஏன்னு கேட்டா என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுப்பா, நான் இருக்கிறதுக்கு காரணமே என் டேடி கைடோ தான், என்னால நம்பவே முடியல அந்தாலும் என் அப்பன்னு அப்படின்னு கைடோவை வண்ட வண்டியா திட்டுவா. இந்த ஃபீலிங்கே டெஃபினட்டா நம்ம ஏசால புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அவனுக்குமே அவனோட டேடியை சுத்தமா பிடிக்காது. ஏசுக்கு கடுப்பாயிரும், இதெல்லாம் உன் அப்பா தப்புன்னு சொல்லி எல்லா காரணத்தையும் திசை திருப்பி உள்ளான்னு பாக்குறியா, உன்னால பேரண்ட்ஸை சூஸ் பண்ண முடியாது மட்டும் அப்படின்ட்டு மறுபடியும் கொலவெறியாகி சண்டைக்கு ரெடி ஆவான். இவ்வளவு கொலவெறித்தனமான சண்டை எப்படித்தான் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரியல, ஆனா ஆயிருவாங்க. அது எப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.